ஹீரோயின் கிட்ட ஹீரோ ரொமான்ஸ் பண்ணலான்னு வரும்போது ஹீரோயின் என்ன சொல்றானா, இந்த குழந்தைய பார்த்து கொடுத்துட்டு நான் இங்க இருந்து போயிடுவேன், உங்களுக்கு டிஸ்டர்பா நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அன்னைக்கு நைட்டு நீ இந்த மாதிரி எல்லாம் பேசலையா? அன்னைக்கு நைட்டு நீ ரொம்ப வந்துட்டு தைரியமான ஒரு பொண்ணு மாதிரி பேசின. ஆனா இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப கோழையா இருக்கியே. எதுக்காக என்ன பார்த்து ஓடி ஒளியிற? அது மட்டும் இல்லாம எதுக்காக நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற? எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம 20 வயசுல எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அதனால தானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு உடனே ஹீரோயின் இல்லல்ல. என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் சரி கிடையாது. அதனால உங்களுக்கு என்னால தான் அசிங்கம் வரும் அப்படின்னு சொல்றா. அத பத்தியெல்லாம் எத பத்தியும் நீ கவலைப்படாத. எனக்கு இப்போ நீயும் என்னோட குழந்தைங்களும் மட்டும் தான் முக்கியம். நான் வந்து அன்னைக்கு வந்து உன்ன பத்தி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம உன் கூட இருந்திருக்கலாம். ஆனா இப்போ வந்து உன்ன பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்கணும். நானும் நீயும் ஒண்ணா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். உடனே டக்குன்னு என்ன பண்றான்னா ஹீரோயினே வந்து ஹீரோவ கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. 2 பேருமே அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த டைம்க்கு ஹீரோவோட ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு ரொம்ப நேரமா. ஹீரோ வந்து அத கண்டுக்கவே மாட்றான். ஜிஜோ தான் வந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் என்ன பண்றான்னா, "இல்ல எனக்கு டயர்டா இருக்கு. தூக்கம் வருது. நீங்க போய் உங்க பொண்ணுகிட்ட பேசுங்க" அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோவும் கடுப்போடயே ஃபோன் அட்டெண்ட் பண்ணிடுறான். "அப்பா எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லப்பா. நான் வந்துட்டு இங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். என்ன வந்து கூப்பிடுறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "உன்னை கூப்பிடுறதுக்கெல்லாம் என்னால வர முடியாது. உன்னை யாரு நைட்டு வந்துட்டு வெளியில போய் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்க சொன்னது? நீ இப்போ வர வர ரொம்ப கெட்டு போயிட்ட. எல்லாரையும் புல்லி பண்ற. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி தப்பான விஷயத்தெல்லாம் 20 வயசுலயே கத்துக்கிட்ட. இதெல்லாம் ரொம்ப தப்பு. இது எல்லாத்தையும் நீ விட்டுட்டு வர அப்படின்னா தான் நான் வருவேன், உன்னை பார்ப்பேன்" அப்படின்னு சொல்றான். இவ செம காண்டாயிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா.